ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிங்க்டு சிசர் இல்லைனா இது ஜிக்ஸாக் சிசர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு எனக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை சுற்றி பாருங்கள். அதில் இருக்க நூலெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது எப்போவுமே எல்லா கிளாத்துலையுமே பிரிஞ்சு தான் நூல் வரும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி ஒரு பிங்க்டு சிசர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஓவர்லாக் அடிக்கிறதுக்கு பதில் இந்த சிசரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீத்தெல்லாம் பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருக்குது எட்ஜஸ்லாம். இது ஃபுல்லாகவே ஜிக்ஸாக்காக இருக்கிறதுனால கிளாத் கட் பண்ணும் போதுமே இது ஜிக்ஸாக்காக தான் வரும். நம்ம சுற்றியுமே 4 பக்கமும் கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை. சிசர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நாலு பக்கமுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண கிளாத் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜிக்ஸாக்காக வந்திருக்குன்ட்டு. எல்லா சைடுமே ஈவனாக நமக்கு ஜிக்ஸாக்காக வந்திருக்கு. இப்போ இந்த கிளாத்தை எந்த சைடுமே அந்த நூல் திரிஞ்சு வரலை. நீங்களே பாருங்கள், நானும் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலுமே நூல் திரிஞ்சு வரலை. இந்த சிசர் எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா, ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாத்தில் வேணால். நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஓகே, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.